ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொரண்டு யம்மியான ரவா தோசை எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். நான் ரவா இட்லிக்கு குழச்சி வச்ச இது காலமைக்கு இட்லி போடுறேன். இது மிச்சமா. இந்த மாவோட நான் 1 கப் அவிச்ச கோதுமை சேர்க்குறேன், 1/2 கப் பச்சை கோதுமை சேர்க்குறேன். ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் இந்த இட்லி மாக்கான அளவுகள் எல்லாம் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி கொள்ளுங்கள். நாங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாக்கு ஏற்ற மாதிரி குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்குது, அதனால் நாங்கள் போட்ட கோதுமை மாக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ள சரியாக இருக்கும். இந்த பதத்தில் குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணி பத்தாமல் இருந்ததுன்னா நாங்கள் தோசை சுடும்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட்டெடுக்கலாம். ஆல்ரெடி இட்லி மா புளிச்சிருக்கிறதால நாங்கள் இதை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம், வெளியில் வைக்க தேவையில்லை. ஆலமைக்கு இட்லி போட்ட மாவைத்தான் நான் தோசைக்கு நைட்டுக்கு கலந்து வச்சுருக்கிறேன். கலக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா இறுகி இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். மாவை இந்த பதத்தில் கரைச்சிருக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். மெல்லிய தோசையாக மொறுண்டு வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. இங்கேண்டா தோசை நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இனி நாங்கள் இதை எடுத்துடலாம். முட்டை ஒன்று எடுத்து அடித்து வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு தூவுறேன், மிளகுத்தூள், லைட்டாக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணுறேன்.
முட்டை தோசை ரெடி ஆயிட்டுது. மொறுண்டு எங்களை ரவா தோசை ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.